ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போறோம். இந்த குளிர்காலத்திலையும் மழைக்கு நல்லா எதமா நல்லா சூடா டீ காஃபியோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுள்ள காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். தயிர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, ரொம்ப கொதிக்கிற தண்ணியாகவும் வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு சுடுற தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு அதை ரெண்டையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஏதாவது நம்ம காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ அதில் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப நேரம் விட வேணாம், ரொம்ப வெந்துடக்கூடாது காலிஃப்ளவரை தண்ணிக்குள்ளே போட்டு, அதனால பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னலாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லெமன் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில். அடுத்து கரம் மசாலா, அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஷ்மீரி சில்லி தூள், அடுத்து தனி மிளகாய் தூள், அடுத்து ஜீரகத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இது மட்டும் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் கிறிஸ்பினஸ்க்காக, மல்லித்தூள், அடுத்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் நீங்கள் இதை கரைச்சிட வேணாம், கொஞ்சம் மீடியமாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியமாக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ண காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டிடணும். தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி மசாலாவில் எல்லா பக்கமும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உள்ளே ஏறும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் போட்டுற வேணாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்பி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அதே மாதிரி ஃப்ளேமை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக வச்சிட வேணாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு வேக விட்டால் போதும். ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.